இந்த உக்கிர தெய்வங்கள் எப்படி வருது உள்ளுக்குள்ளன்னா, அது அன்பை விதைக்க தான் வருது. அதுக்கு உக்கிர தெய்வம்னு இவங்க சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் இவங்க கட்டுப்பட்டு வருவாங்களான்னு பார்க்கறது தான். பில்லி சூனியம் வைக்கிறவங்க கூட்டம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் நைட்டு 12 மணிக்கு தான் அசைவ சாப்பாடு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு உக்கிரம் ஏறி இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நாள் கிழமையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆமா, நாளை எல்லா நாளும் நல்ல நாள் தான் போடுவாங்க. 3 நாள் வச்சிருக்கணுங்க ஒரு பிரேயத்தை. 3ஆம் நாள் தான் உங்களுடைய காலில் இருக்கிற அந்த உயிரோட்டம் இடுப்புக்கு வந்து, இடுப்புலேருந்து தொண்டைக்கு வந்து, தொண்டையில் உச்ச திறந்துட்டு அது போகும். இப்போ யார் 3 நாள் வச்சிருக்காங்க? தெய்வத்துக்கு வழிபாடுகளை அமைச்சு நம்ம முன்னோர்கள் வழிகாட்டினாங்க. ஆனால் வீட்டில் வச்சு வழிபடலாமா? அப்படி ஒரு கேள்வி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏன் படக்கூடாது? கேரளாவிலலாம் மாந்தீன் என்ற ஒரு தெய்வத்தை வந்து அவங்க அற்புதமாக முன்னாடி வச்சு அதுக்கு பிறகு தான் மற்ற கிரகங்களே எடுத்துட்டு வராங்க. வணக்கம். அன்பான ஸ்ரீ வாராகி அம்மன் டிவி நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். 5 தலைமுறையாக அற்புதமான மூதாதையருடைய விஷயத்தை கேட்டு 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 உணர்ந்து ஒருவருக்கு ஒருவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, அந்தந்த காலத்தில் என்னென்ன நடந்தது, அது யார் மூலமாக நடந்ததுன்னு பல விஷயங்களை கேட்டு உள்வாங்கி இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் சொல்வதையும் உணர்ந்து எது சரியான வழின்னு நிர்ணயித்து இந்த வாராகி அம்மன் டிவியின் மூலமாக இதை காணுகின்ற அனைத்து மக்களுக்கும் நன்மை போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்னுடைய அனுபவங்களை உங்கள் முன் வைக்கிறேன். பலருக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகத்தில் ஒன்று தான் உக்கிர தெய்வ வழிபாடு. ஏங்க, அங்கே என்னன்னா கொடூரமான தெய்வங்க. பிடாரியம்மன், காளியம்மன், வாராகியம்மன், இப்படி பல தெய்வங்கள்லாம் உக்கிரமாக இருந்து போர் தலைமை பெற்று போருக்கு தலையாக இருந்த ஒரு குலதெய்வத்தை, ஒரு தெய்வத்தை தெய்வம்னு சொன்ன ஒரு இடத்த நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சப்தரிஷி என்ன சொல்லிட்டு, சப்தரிஷி சொல்லி வானமண்டலத்தில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோன்னாக்க, ஊர் எல்லையில் தான் நம்ம வந்து சப்த மண்டலமாக பிரித்து 7 பிரிவாக பிரித்து 7 அம்மனுக்கு 7 இடம் கொடுத்தோம். அங்கேயே காளியம்மனோ இல்லை ஊர் எல்லை தேவதையோ அது இருக்கும். அதுக்கு பக்கத்தில் அதுக்கு ஒரு பீடம் கட்டி 7 வகையான நிறங்கள் அதுக்கு ஆடையை உடுத்தி அதுக்கு நம்ம அன்னங்கள் படைத்து சனிக்கிழமை கண்டிப்பாக படைச்சிடுவாங்க ஊர் எல்லையில். அது மாதிரி குலதெய்வங்களை வழிபடுறவங்க குலதெய்வ வழிபாட்டை மறந்தாலும் சரி, ஆனால் ஊருக்குள்ளே இருக்கிற அந்த சப்த கன்னியை வந்து மறக்காத வழிபடுவாங்க. ஏன்னு கேட்டால், குழந்தை பருவம் 7 நிலையான பருவத்தில் ஒரு பெண் வளர்றா. அப்படி இருக்கும்போது பருவத்துக்கும் வர்றதுக்கு முன்னாடி, பருவம் வந்த பிறகு, அதுக்கு பிறகு தாயாகும்போது, அடுத்தது அது குழந்தை பெற்ற பிறகு, அப்புறம் அப்படி 7 பிரிவு இருக்குது. அந்த 7 பிரிவில் தான் இந்த கன்னிமார்கள் அங்கே இருக்காங்க. அந்தந்த வயசுக்காக அவங்க வேண்டிக்குவாங்க ஊருக்குள்ளே. அதற்கு தகுந்த போல அதுக்கு பட்டு சாத்தி அதுக்கு அன்னதானங்கள்லாம் வச்சு படைச்சி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இந்த 5வது நிலையில் இருக்கிறது தான் வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மன் ஏன்னு கேட்டால் உக்கிர தெய்வம்னா, எங்க இந்த தெய்வன்றது முதல்ல புரிஞ்சுங்க. பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய நம் உடல், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 4 அந்த காரணத்தில் ஆடும்போது 96 தத்துவங்கள் கொண்ட மனோநிலையில் இந்த மனிதன் எப்படி வளர்றான். ஆனால் சில பேரை பார்க்கும்போதே அவன் பிறக்கும்போது ஒரு செவ்வாய் நட்சத்திரமானது கெட்டு போயிடுச்சு. ஒரு செவ்வாய் கெட்டு போச்சு, ஒரு கிரகம் கெட்டு போச்சு. அந்த கிரகம் என்ன பண்ணோம்னாக்க, நேராக போய் இந்த ராகு கேது நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கும். அதோட ஒரு மாந்தி நிற ஒரு கிரகம் இருக்கும். இந்த மரணத்தின் போது தான் அவங்க அந்த மாந்தியை பயன்படுத்துவாங்க. குளிகை நேரம்னு சொல்லுவாங்க. அந்த குளிகை நேரத்தில் போய் அந்த இதை எடுத்துடாத, பிரேயத்தை எடுத்துடாத, அடுத்து காவு வாங்கும் அனு சொல்லுவாங்க. ஒரு சனிக்கிழமையாக ஒரு கோழி குஞ்சை கட்டி விடுன்னுவாங்க.
இவங்களா கற்பனை பண்ணி அதெல்லாம் செய்வாங்க. இருந்தாலும், அது அன்னைக்கு இருந்தத 3 நாள் வச்சிருக்கணுங்க ஒரு பிரேதத்த. 3ஆம் நாள் தான் உங்களுடைய கால்ல இருக்கிற அந்த உயிரோட்டம் இடுப்புக்கு வந்து, இடுப்புலேருந்து தொண்டைக்கு வந்து, தொண்டையில உச்ச திறந்துட்டு அது போகும். இப்ப யாரு 3 நாள் வச்சிருக்கா? அவசரப்பட்டு கொண்டு போயி அடக்கம் பண்ணிட்டு, சர்டிஃபிகேட்ட வாங்கிட்டு வந்து, சொத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ இந்த சொத்துக்காக சண்டை போடுகிறவங்கலாம் இந்த உக்கிரம் வந்து அவங்கள என்னன்னா ஆக்ரோஷத்துல எடுத்துட்டு போய் வச்சிருக்கு. அப்ப அந்த தாய் தந்தையர் அவங்க பாட்டன் பாட்டி சேர்த்து வச்ச அந்த பரிணாம வளர்ச்சியில இருக்கக்கூடிய நல்ல ஒழுக்கத்தின் மூலம் இருந்தால் சொத்து சண்டையே வராது. அவர்கள அப்படி அற்புதமாக அவங்க பேர பிள்ளையெல்லாம் தூக்கி நெய் தீபம் ஏத்தி அவங்கள வழி அனுப்புவாங்க. அப்படி நெய் தீபமெல்லாம் ஏத்தி வழி அனுப்புனா, அந்த தாத்தா, அவங்க அந்த பாட்டி நல்ல சுவீட்சும், புண்ணியம் செஞ்சவங்கன்னு அர்த்தம். அப்படி அநாத ஆசிரமத்தில சேர்க்கறதும், ஐயோ! காசிக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுடுறதும், அதெல்லாம் திரும்பி வராதுன்னு சொல்லி அனுப்புறது. இப்போ ஃப்ளைட்ல ஒரு 2, 2 4 மணி நேரத்தில காசிக்கு போயிட்டு திரும்பி வந்துடலாம். அந்த மாரி இருக்கும்போது காசு போட்டு நேரா காசிக்கு போனேன், போய் குளிச்சேன். நீ குளி என்ன வேணும்னாலும் செய். உன் மனமானது குளிர வேண்டுமானால், நீ சத்திய நெறியில் சரியான ஒழுக்கத்தில் செல்ல வேண்டும். வெளியில 1000 பேர் 1000 விதத்துல இருப்பாங்க. ஏன்னு கேட்டா, பல இந்த 7 கிரகங்களும் ராகு கேது என்ற கிரகத்தோடு சேர்ந்து, நிழல் கிரகத்தோடு ஒண்ணுலயும் ஒவ்வொரு விதமா ஆசைகளை காட்டும். ஆசைகளுக்கு தடுப்பையும் காட்டும். நீ எதை விதைச்சிருக்கவங்க, உங்க தாய் தந்தையர்கள் உங்களுக்கு முன்னோர்கள் என்ன சொல்லியிருந்தாங்களோ, அது மாதிரி தான். அப்படிதான் இந்த ஜாதி மதமெல்லாம் வந்ததே. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? அண்ணா சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்தாங்க குலதெய்வத்துக்கு ஆடு வெட்டணும், பூஜை பண்ணணும், இப்படி தான் காவு குடுக்கணும். இதெல்லாம் வந்து நம்மளோட இடத்துல வச்சு செய்யணும். இப்படியெல்லாம் யாரெல்லாம் வகுத்து வந்தாங்களோ, அவங்கெல்லாம் உக்கிர தெய்வத்துக்கு வழிபாடுகள அமைச்சு நம்ம முன்னோர்கள் வழிகாட்டுனாங்க. ஆனால் வீட்டில வச்சு வழிபடலாமா? அப்படி ஒரு கேள்வி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏன் படக்கூடாது? உங்க அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்குவானுங்க, வெட்டிக்குவானுங்க, குத்திக்குவானுங்க. அவனுங்களையும் ஒற்றுமையா இரு, ஒற்றுமையா இருன்னு சொல்லி நீ வீட்டுக்குள்ள வச்சிருப்ப. ஒருத்தன் பேசுறத புரிஞ்சுக்காத திட்டிக்கிட்டு கிடப்பாங்க. ஆனால் இந்த திட்டுறது என்றால் ஒவ்வொரு ஜாதகத்திலும் 2ஆம் இடம், 2ஆம் இடம், 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். அப்ப உக்கிர கிரகங்கள்லாம் என்ன பண்ணும்னா, அங்க வந்து உட்காந்துக்கும். உட்காரும்போது ஒருத்தன் காளிய கும்பிடணுன்னுவான், ஒருத்தன் காளிய வைக்காதேன்னுவான், ஒருத்தன் இதாண்டா என் குலதெய்வம்ன்னுவான். இப்படி உள்ளுக்குள்ள நிறைய சர்ச்சைக்கு இடையில அந்த தெய்வம் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் பார்க்கும். பொறுப்பா அவன் இஷ்டத்துக்கு போக விட்டு, அவனே ஒரு நல்ல முடிவுக்கு வர்ற மாரி இருக்கும். அவன் இஷ்டத்துக்கு போக விட்டா, அந்த உக்கிர தெய்வம் நம்மள வந்து இருந்ததே, நம்மள வழிகாட்டலாமே. நீ அன்பா இருந்தா தான் வழிகாட்டும். தெய்வம் என்பது அன்பே சிவம், அன்பே உயிர். அன்பு தான் உயிர், அன்பு தான் சிவம், அன்பு தான் ஆன்மாவின் சக்திக்கு வெளிப்பாடு. நீ பிறந்ததுக்கு அடையாளமே நீ பேசுகின்ற வார்த்தை தான். அது இனிமையான வார்த்தையாக இருந்தால், நீ அன்பை விதைக்கிறாய் என்ற அர்த்தம். நீ தொட்டத்துக்கெல்லாம் குற்றம் குறைகள் பார்த்துக்கிட்டு இருந்தனா, அதில உன்னோட முகத்தோற்றம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? குரோதமா இருக்கும். அப்போ முகத்தோற்றம் குரோதமா இருக்கும்போது, கண்ணு ஓர கண்ணா இருக்கும், கண்ண சாஞ்சு போயிருக்கும், பல்லு எடக்கு மடக்கா முளைச்சிருக்கும், வாய் இழுத்திருக்கும். அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வாதம், பித்த, சிலேத்தும நாடிகள் சரிவர ஓடாதனால கை கால்லாம் இழுக்கும். நோய்கள்லாம் அவங்கள வந்து தொடரும். ஏன்னு கேட்டா, வார்த்தை கெடும்போது, வார்த்தை கெட்டால் வாழ்க்கை கெட்டுது என்பது அர்த்தம். இந்த உக்கிர தெய்வங்கள் எப்படி வருது உள்ளுக்குள்ளன்னா, அது அன்பை விதைக்க தான் வருது. அதுக்கு உக்கிர தெய்வம்னு இவங்க சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் இவங்க கட்டுப்பட்டு வருவாங்களான்னு பார்க்கிறது தான். அந்த கட்டுப்பட்டு வருவதற்கான வழிமுறைகளை சொல்றது தான் அந்த தெய்வம். ஆனா, அத உக்கிர தெய்வம்னு பேர் வச்சுட்டு, அது உள்ள வைக்கலாமா? தெருவுல வைக்கலாமான்னுவாங்க. எப்பா நீ எங்க வச்சாலும் உன் மனசுல வை. உன் மனசுக்குள்ள வெகுரம் வந்துவிட்டால் உன் இரத்தமானது சூடேறி உன் இரத்தத்தில் உள்ள அணுக்களானது உனக்கு தொல்லை கொடுக்கும், தொந்தரவு கொடுக்கும். நீ எப்படி உன்னை வச்சிருந்தியோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சொத்து தகராறு, சொத்துக்குள்ள பிரச்சனை, அவர் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு அன்பு இல்லாம பிரியறது, ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்றது, தன்னைத்தானே ஏளனப்படுத்துறது, பிறரையும் ஏளனப்படுத்துறது, இதெல்லாம் குரோத செயல்கள். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? உக்கிர தெய்வம்னு சொல்றோம். உக்கிர தெய்வம்னு சொல்றோம். ஏன்னு கேட்டா, டேய் நீ உக்கிரமா போனாலும் நீ அன்புக்கு கட்டுப்பட்டவன். உன் கால சூழ்நிலை, நீ பிறந்த பிறப்பின் ரகசியத்தின்படி நீ உக்கிரத்துல இருக்க. நீ எங்க போனாலும் கடைசியில அன்புக்கு வருவ. யாரா இருந்தாலும் சரி, ஒரு தண்ணி எடுத்து தலையில தெளிச்சா சாந்தமாவாங்க.
ஏன்னு கேட்டால் முதல் ராசியை பாருங்க, மேச சிம்மம் தனுசு, அது வந்து தீ ராசி. கடைசி ராசியை பாருங்க, அது என்னன்னா நீர் ராசி. கடகம், விருச்சிகம், மீனம். அப்ப அக்னியா இருக்கிற அந்த தீய இந்த கடக, விருச்சிகம், மீனத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து தெளிச்சு விட்டா சாந்தமாகும். எப்படி சாந்தமாகும்? பொருளாசை, பொன்னாசை, பெண்ணாசை இதெல்லாம் இருக்கிறது தான் ரிஷபராசி. ரிஷபம், கன்னி அது அந்த திரிகோண ராசிகள். அந்த திரிகோண ராசிகள் இப்படி தான் எடுத்துட்டு போவாங்க. அடுத்தது காற்று ராசி. அன்பு, பாசம், காதல், இன்னும் விபரீத காதல், விபரீத பாசம், விபரீத வம்பு, நல்ல அறிவை டைவர்ட் பண்ணுறது. ஒரு ஆஃபீஸில் ஒருத்தன்ட்ட போகிறோன்னா அவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான், 8 மணி நேரம் ஒர்க் பண்ணும்போது ஏமாத்துறது, தூங்கிறது, அந்த அவன் அப்படியே அலட்சியப்படுத்துறது, அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு சாப்பிட்றது. ஏன்னு கேட்டால் அந்த 8 மணி நேரம் உனக்கு எதுக்கு ஒதுக்கியிருக்கு? நீ உழைச்சி சாப்பிடுவதற்காக ஒதுக்கியிருக்கு. அங்கே யாராவது வந்து கேட்டால் இது ஏன் டிபார்ட்மெண்ட் இல்லை, இது என்னோட செயல் இல்லை, அது ரூல் வேறு, அதுக்கு டிபார்ட்மெண்ட் வேறுன்னு பிரித்து பிரித்து வந்தவங்களோட அறிவை டைவர்ட் பண்ணும்போது அவன்கிட்ட அந்த குரோத செயலானது அவன் அவன் பிள்ளைக்காக போய் நிற்கும்போது இவனுடைய திறனை அப்படியே அவன் அனுபவிப்பான் பாருங்க. அப்போ இரத்த கண்ணீர் விட்டாலும் உன் கர்ம வினை உன்னை விடவே விடாது. அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா, சரி இங்கே பாரு அங்கே பாருன்னுவாங்க. அவங்களுக்கு நல்ல குணம் படைத்த தெய்வங்கள்ட்டே போக மாட்டாங்க, அன்பான வழிக்கே போக மாட்டாங்க. அவங்க நேராக காளி, மாறி, அந்த எல்ல தேவதைகள், முனீஸ்வர, அந்த பேய், பிசாசு, பில்லி, சூனியம் வைக்கிறவங்க கூட்டம், இது மாதிரி இடங்களுக்கு தான் போவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம், நைட்டு 12 மணிக்கு தான் அதாவது அசைவ சாப்பாடு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு உக்கிரம் ஏறி இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நாள் கிழமையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆமாம், நாளை எல்லா நாளும் நல்ல நாள் தான் போன்னுவாங்க. வேதாந்தம்லாம் பேசுவாங்க. ஆனால் விபரீதமான காரியங்கள் செய்வாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் நெறிப்படுத்துவதற்காக தான் இந்த உக்கிர தெய்வமானது முன்னோர்கள் ஒரு வழிகாட்டியிருக்காங்க. எப்பா நீ 1000 தப்பு செஞ்சிருந்தாலும் உன்னை நீ உணர்ந்துட்டீன்னாவே உனக்கு தெய்வம் வழிகாட்டும். நீ பயப்படாத, தைரியமாக இருந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்னாங்க. ஆனால் உக்கிர தெய்வத்தை எடுத்து தீய செயலுக்கு பயன்படுத்துவதும், நீ என்ன பண்ணாலும் மாந்தி என்ற ஒரு கிரகம் இருக்குது, அந்த மாந்தி என்ற கிரகம் அதை ஏற்றுக்கொள்ளும். நீ சொன்னபடியெல்லாம் செய்யும். கடைசியில் திருப்பிக்கிட்டு உனக்கு 3 தலைமுறை நீ உன்னோட பிள்ளை உன் பேரன் வரையும் நீ அதில் கை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு 3 தலைமுறையை பாதிக்குதுன்னா நீ உக்கிர தெய்வத்தை வழிபட்டு இருக்கான்னு. இது கேரளாவிலலாம் மாந்தீன் என்ற ஒரு தெய்வத்தை வந்து அவங்க அற்புதமாக முன்னாடி வச்சு அதுக்கு பிறகு தான் மற்ற கிரகங்களே எடுத்துகிட்டு வராங்க. நம்ம மாந்தின்ற ஒரு கிரகத்தை நம்ம மறந்துடுறோம், இல்லை புரிஞ்சிக்கல, இல்லை அதோட திறமையே உங்களுக்கு தெரியல. ஒரு மனிதனோட தொழில் தாங்க மாந்தி. ஒரு மனிதனுடைய எண்ணத்தில் இருக்க சொத்து சுகம் இருக்குல்ல, அதுதாங்க மாந்தி. சொத்து சுகத்தையும் தொழிலையும் தருவுகின்ற அதே மாந்தி என்ன செய்யணும், உன்னை கடைசி வரை போட்டு தள்ளுறதுலேயே இருக்கும், உன் பரம்பரையாக அரிச்செறியறதுலேயே அதுதான் இருக்கும். ஆகையினால் உக்கிர தெய்வத்தை வழிபடுவது அவரவர்களுடைய மனதை பொறுத்தது, அவரவர்கள் வேண்டிக்கிட்டு அதற்காக எடுத்துக்கிற முயற்சியை பொறுத்தது. காலத்தின் அளவிற்கேற்ப உங்களை வழிநடத்துவதன் மூலமாக நீங்களே உங்களை நல்ல தெய்வமாகவும் உக்கிர தெய்வமாக மாற்றிக்கொள்ளுகிறீர்கள் என்றது குறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.